ஏங்க ஏங்க அப்படி டென்ஷன் ஆவறீங்க? எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ மணி 2:30டா. மத்தியானம் 2:30 கூட பரவாயில்லடா. இது விடிய காலையில் 2:30 மணிடா. இப்போவும் இந்த ரூம்ல இப்படி வேகுது. ஸோ அதனால ஸோ ஹாய் படிஸ், என்னடா வீடியோ போட்டு கொஞ்ச நாளே இப்போ அடுத்த வீடியோ போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து நல்லா சிரிச்சு சரி ஓகே படிஸ், நான் வந்து நேராக கண்டென்ட்குள்ளே வந்துடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து சில மீம்ஸ் இருக்கும். ஐ மீன் இந்த ஓஷன் மீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்ரவுண்டில் கூட ஸோ அந்த பிஜிஎம்மில் வந்து ரீல்ஸ்லாம் வரும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது பாட்டுக்கு 7 தான் இருந்துச்சு. அதை போய் உசுப்பேத்தி விட்டு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா எந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த மீம்ஸ்ல வந்து ஏகப்பட்ட அந்த என்னன்னு சொல்ல, நான் 7 தான் இருந்தேன். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஏகப்பட்ட மீம்ஸ் வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நான் வந்து வீட்டில் வந்து ஃபேமிலியோட உட்காந்து எல்லாரும் ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு இருப்போம். டக்குன்னு இந்த மாதிரி ஒரு அனிமே சவுண்ட் ஒன்று தெரியுமா? ரீல்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். டக்குன்னு எண்டிங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ஸை மாற்றி விட்டுருவாங்க. வீட்டில் நம்மளை டென்னு கட்டிடுவாங்க. வார்னிங், ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். யாராச்சும் இந்த வீடியோ சாப்பிடும் போது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ப்ரோ கேஷுவலி டிராப்ட் இட். என்னது கோ ஓ மாம் வந்து கோ கெட் சம் சால்ட் அப்படின்னு சொன்னாங்க. கிலோ குடையில் சால்ட். மூஞ்சி மட்டும் வாஷ் பேசன் ஆயிருந்தா அதெல்லாம் அகைன் வார்னிங் கொடுக்குறேன். சாப்பிடும் போது யாரும் இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. பார்த்தா அப்புறமா பாருங்க. பார்க்க வேணாம்னு சொல்லலை, அப்புறமா பாருங்க. எந்திரிச்சோடனே ஜர்க் ஆகிட்டு வேற எங்கேயாச்சும் போடுவார். பார்த்தா டக்குன்னு அவருடைய ப்ராசஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு உள்ள போயிட்டு ஓடிட்டாரு. அது உட்காரும் போதாச்சும் சரி ஏதாச்சும் சும்மா பண்ணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயா என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு. முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க. Quem sei na bola, hein? Aí ele vai sem que mata, vai. Aí ele vai sem. Aí, casa sem. Aí, é uma tacada só. Uma tacada só. அவ்வளோ கேல்குலேஷன்லாம் பண்ணி கரெக்டாக உள்ளே போட்டுருவாருன்னு பார்த்தா
அவுட் ஆஃப் த ஸ்டேடியமாவே அடிச்சிட்டாரு. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. வணக்கம்ண்ணா மாப்பிள்ள, தேனியில இருந்து. விழுந்துட்டு அச்சும் சரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் ரியாக்ஷன் வந்து கொடுப்பாருன்னு பார்த்தா விழுந்ததுக்கு அப்புறமும் அந்த விடாமுயற்சியோட விட்டு எங்க விட்டாரோ அங்கிருந்து அப்படியே அந்த ஃப்ளோலயே கண்டினியூ பண்ணிட்டு போறேன். கத்துக்கணும் ஐயா, தம்பி கிட்ட கத்துக்கணும். guy on the left, you are so real parts. Left side. சே சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஸோ இப்போ இந்த ஒரு ரீல் கூட ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பாங்க, அவனும் பவுலிங் போடுறவன் சொல்லுவான் பால் அந்த சைடு அங்கே அடிச்சிடாத, பால் எடுத்து தரமாட்டாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லுவான். உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளாடும்போது விளாண்டுட்டு இருப்பாங்க, டக்குன்னு பேட்டை தூக்கி பால் போனால் தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேட்டை தூக்கி போட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரிலேட்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த மீம் வந்து முன்னாடியே வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கூட எனக்கு புரியலை, இந்த அவன் ப்ரப்போஸ் பண்ணுறது தான் வருவான், பட் ப்ரப்போஸ் பண்ணும்போது அழகாக அந்த நீல் டோன்லாம் போட்டு ரோஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணா ஓகே. அப்படி வந்துட்டு டக்குன்னு 2 கால் அப்படி போட்டு உட்கார்ந்து ஸ்னாப் வாஸ் பர்சனல். இந்த மாதிரி பண்ணும்போது தான் செம்ம காண்டாக இருக்கும். அதுவும் நம்ம ஏதாச்சும் கேம் ஏதாச்சும் விளாண்டுட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் அடிப்பான். ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சுட்டு சரி ரைட்டு ஏதாச்சும் அடிச்சுட்டு ஏதாச்சும் உருப்படியாக ஏதாச்சும் சொல்கிறான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஃபோன் அடிச்சுட்டு மச்சான் நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் அடிக்கிறேன், இப்போ நான் சும்மா ஃபோன் அடிச்சேன் அப்படிம்பான். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? டாக் ராக் டிரைவர் ஷாக். அதாவது நம்ம கூட ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கும்போது விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கோப்போட நின்றுட்டு இருப்போம், அப்படியே ஸ்மூத்தா போற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் அதை மினிஸ்டர் நினைக்கிறேன், அதுக்கடுத்து அதுக்கு மேல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலை ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சா அது உள்ள வந்து அட பரதேசி நீ ஏன்டா குறுக்க வந்த? சரி ஓகே படிஸ், நான் இந்த வீடியோவை இதோட நான் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ விரைவில் நான் உங்களை அடுத்த வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Zaire Khan punches the air.